இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த நாட்களில் தேவ வார்த்தைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது தேவனாகிய கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். கொலோசியர்களின் நிறுவம் 3ஆம் அதிகாரத்திலே நான் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற காலங்கள் மிகவும் கொஞ்சம். இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளை இருப்போமோ என்பதை அறியாத ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போதுதான் நமக்கு நிலையான நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது ஒன்றில் தேவனோடு அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம். அல்லாவிட்டால் பிசாசுக்கும் அவன் கூட்டத்துக்கும் உண்டாக்கப்பட்ட நித்திய நரகத்திலே நாங்கள் பங்கடைவோம். ரெண்டும் நிலையாகத்தான் இருக்கிறது. அதனால தான் இந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தை பார்க்கிற போது நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு கூட மரணித்து கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்களாய் நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலசுவாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு பூமிக்குரியவளை நாடி தேடுகிறோமே ஒழிய பரத்துக்குரியதை, நித்தியத்துக்குரியதை, மேன்மைக்குரியதை ஒருவரும் தேடுகிறதில்லை. இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வந்துவிட்டால் நம் வாழ்விலே மேன்மைகளை காண முடியும். இந்த நாட்களில் எங்கிருந்து எங்கே செல்லுகிறோம் என்பதை அறியாத ஒரு குருட்டாட்டத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் நமக்கு பின்பாக இருக்கிற காரியங்களை அறியாதவர்களாய் இருக்கிறோம். அதனால்தான் இங்கே கொலோசியரில் சொல்லுகிற போது வசனம் சொல்வது, கிறிஸ்து தேவனுடைய வலசுவாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த நாளில் நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளையே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த நாட்களில் உங்களுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் நித்தியத்துக்குரியதை, பரத்துக்குரியதை தேடுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாங்கள் பார்க்கிற போதெல்லாம் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவர்கள் பூமிக்குரியதை தேடவில்லை, நாடவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் வரப்போற தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நித்திய வாழ்வுக்காக ஏங்கினார்கள். பூமியிலே அதற்காக கிரியைகள் செய்தார்கள். இந்த நாட்களில் நீங்கள் எதை பார்த்து எதிர்பார்த்து வாழுகிறீர்கள்? எது உங்கள் வாழ்வுடைய மேன்மை என்று எண்ணுகிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவை தெரிந்தவர்கள் எல்லாம், இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாம் நித்தியத்தில் பிரவேசிக்கிறதில்லை. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அதை தெரிந்து கொண்டு அதற்கென்று ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்கள் சிலரா. கேட்டுக்கு போற வாசல் அது அகலமும் விரிவுமாய் இருக்கிறதா, ஆனால் நித்தியத்துக்கு போகிற பாதை அது ஒடுங்கினதும் நெருக்கமுமாய் இருக்கிறதா. அதை தெரிந்து கொண்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அந்த தெரிந்து கொண்ட சிலர் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் பரத்துக்குரியதை, மேன்மையானவைகளை நாடுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாய் பூமியில ஜெயமாய் வாழ வேண்டுமானால் முதலாவது நித்தியத்துக்கு, பரத்துக்கு, தேவனுக்கு பிரியமானதை தேடுங்கள். தேவ சமூகத்திலே உங்கள் அர்ப்பணியுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காய் வாழ ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது இயேசு உங்களோடு இருப்பார், நீங்கள் இயேசுவோடு இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பூமிக்குரிய காரியங்கள் முடிகிற போது நித்தியத்திலே, பரலோக வீட்டிலே தேவனுடைய மகிமையிலே பிரவேசிப்பீர்கள். இன்றைக்கு ஏன் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமா? இல்லை. அப்படி செய்வோமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்ட மனிதர் இந்த பூமியில யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிரயாசப்படுகிறதும், நாம் நெருக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறதும் அந்த நித்திய மேன்மைக்காக, பரலோக வாழ்வுக்காக. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை மறக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு, எவ்வளவுதான் பாடுபட்டு இந்த நித்திய மகிமையை இழந்து போனால் என்ன லாபம்? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களில் சொன்னார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால என்ன லாபம்? சம்பூரணமாய் வாழலாம், ஆஸ்திகள் நிறைய வைத்திருக்கலாம், ஆனால் மரணத்திலே
நித்திய பாதாளத்திலே அக்னியும் அந்த கடலிலே தள்ளப்பட்டு போவீர்களானால் அதில் என்ன மேன்மை இருக்கிறது? யுகயுகமாய் நித்திய காலமாய் பிசாசுக்கும் அவன் கூட்டத்துக்கும் உண்டாக்கப்பட்ட இடத்துல போய் பங்கடைந்து அந்த அபியாத அக்னியிலே நீங்கள் தள்ளப்படுவதற்காகவா கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்களில் வழிகளை சீர்படுத்துங்கள். தேவ சமூகத்தில் ஓடி வாருங்கள். கர்த்தர் மகிமையானதை மேன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ வார்த்தையை கேட்டு கர்த்தாவே, பூமிக்குரியதை அல்ல மேலானவர்களை நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். பூமிக்குரியவைகளை தேடாதபடி பரத்துக்குரியதை, நித்தியத்துக்குரியதை, மகிமைக்குரியதை தேடி உடைய சமூகத்தில் ஓடி வரத்தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இந்த நாளிலுமாய் இந்த இயேசு நம்மோட முயற்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகுங்கள் என்று சொன்னீர் ஐயா. இந்த நாட்களில் பிள்ளைகள் மர்வமாகத்தக்கதாய், மகிமையிலே பிரவேசிக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்க்கிற போது அந்த ஆத்மா கர்த்தரிடத்தில் வருகிற போது உங்கள் நாமத்தை பிதா பரலோகத்திலே மகிமைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலை மேன்மையடைய வேண்டுமானால் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். நாம் கூடி ஆராதிப்போம், சத்தியத்தை அறிவோம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் செய்யப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.